நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐடிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க. அதுல வந்து நெறைய விஷயம் வந்து அவங்க புலம்புற மாரியும் வந்து இருக்கும். அப்புறம் ஐடிஸ்ல முதலீடு பண்ணிட்டு, அந்த ஒரு பெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து நெறைய ட்ரோலிங் கமெண்ட்ஸும் வந்து இருக்கு. அப்புறம் நெறைய பேர் டார்கெட் பிரைஸ் இதெல்லாம் நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றது இருக்கு. அப்புறம் என்னோட ஆவரேஜ் வந்து இதுதான். நான் வந்து இந்த மாரி ரீசனால தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? ஐடிசிய பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்க்க போறோம். அப்புறம் இதுல வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே வந்து கிடைக்கும். இந்த ஒரு கமெண்ட்ஸோட அந்த ட்ரோல் வீடியோலயும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா நெறைய பேர் நெறைய விஷயங்கள சொன்னாங்கல்ல பார்த்தீங்களா? அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரி, ஓகே. இப்ப நம்ம வீடியோல போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டா ஐடிசி பத்தி ட்ரோல் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். இதுல நெறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஐடிசியோட டார்கெட் பிரைஸ் வந்து 2040ல ரூ. 2870 போகும் அப்படின்ற மாரி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அத வந்து அவர் ஃபன்னியா தான் வந்து சொல்லியிருந்தாரு. அவ்வளோ பிரைஸ் வந்து போகணுமா? இன்னொரு 15 வருஷம் வந்து இருக்கு. ரூ. 2870ன்றது ரொம்பவே அதிகமான பிரைஸ் மாரி தான் நமக்கு பார்த்தா தெரியும். ஸோ போகுமா, போகாதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா அவர் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் அப்புறம் வந்து கமெண்ட்ல தான் வந்து அந்த ஒரு இதுவே போட்டிருக்காரு. ஸோ போகுதான்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் இன்னொரு கமெண்ட் சூப்பரா இருந்துச்சு. அதுல அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஐடிசில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்காக கிடையாது. அப்ப உங்க பேரண்ட்ஸ்க்காகனா அவங்களுக்கும் வந்து கிடையாது. அப்ப உங்க பசங்களுக்காக அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கிடையாது. அவங்களோட பேர பசங்களுக்கான்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து கிடையாது. கொள்ளு பேர பசங்களுக்கு தான் வந்து இது இருக்க போகுது. கொள்ளு பேரன், கொள்ளு பேத்திக்கு தான் இந்த ஐடிசியோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்க போகுது. ஸோ அவங்களுக்காக பிளான் பண்ணி வாங்குறவங்க மட்டும் இத வாங்கி வச்சுக்கங்க. உங்களோட பையனுக்காக வாங்குறவங்கலாம் வாங்கி வைக்காதீங்க. உங்களுக்கு கரெக்ட்டா இருக்காது அப்படின்ற மாரி ஒரு கமெண்ட். ஸோ அத பார்க்கும்போது சரி, ஓகே. இந்த அளவுக்கு வந்து ஐடிசி வந்து எல்லாரோட மனசுலயும் வந்து போய் பதிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் லாஸ் வந்து ஃபீல் பண்ற ரீசனால அவங்க அத வந்து போட்டிருக்காங்க. இன்னொருத்தரோட கமெண்ட் வந்து கொஞ்சம் வந்து டேஞ்சரஸா இருக்கு. அதுல அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐடிசி வந்து ஒரு மரண ஓலை அப்படின்றத வந்து போட்டிருக்காரு. அந்த ஒரு ஸ்கல்லோட அந்த ஒரு எமோஜி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கல்லோட எமோஜியோட வந்து போட்டிருக்காரு. இவரு கொஞ்சம் பயமுறுத்துறாரு. ஐடிசி பக்கம் வந்து போகாதீங்க. அதுல போட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், பணம் போயிடுச்சு. அவ்வளவுதான், மரண ஓலை அப்படின்ற மாரி வந்து கொஞ்சம் பயமுறுத்துறாரு. அந்த கமெண்டே அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ இப்படியும் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஐடிசி அவசரமே படாதீங்க. இப்ப வந்து ரூ. 280 இருக்கேன், ரூ. 300 இருக்கேன்லாம் அவசரமே படாதீங்க. ரூ. 200 ரூ. 175 வந்து வரும். அதனால அந்த டைம்ல நீங்க வந்து வாங்கிக்கங்க. இந்த டைம்ல ஏன் வாங்கணும் அப்படின்ற மாரி ஒரு கமெண்ட். சோ இதுக்கும் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. ரூ. 280 இருந்து ரூ. 200 ரூ. 175 வந்தது அப்படின்னா, நமக்கு ஒரு கன்சிடரிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். பட் ஆனா அப்படி அவர் சொல்ற மாரி அவசரமே படாம ரூ. 200 ரூ. 175 வந்தது அப்படின்னா, அந்த டைம்ல கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. இப்பயே ரொம்ப அண்டர் வேல்யூட் தான். அதுக்கப்புறம் கீழ போகறதுக்கு சான்சஸ் வந்து விட மாட்டாங்க. ரூ. 250 கீழ போகறதுக்கே மேக்ஸிமம் வந்து விட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து உள்ள வந்துரும். ஸோ அதனால போகறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா போகுதான்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் இன்னொரு ட்ரோல் கமெண்ட். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஐடிசி ஒண்ணுமே பண்ணல. யூஸ்லெஸ்ஸான ஒரு ஸ்டாக் அப்படின்றது நெறைய இடத்துல வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம ஒரு கிளாரிட்டி வந்து குடுப்போம். லாஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐடிசியோட ஷேர் பிரைஸ் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரூ. 213 வந்து இருந்துச்சு லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. சரி, ரூ. 213 இருக்கு. நம்ம வந்து ஒரு ரூ. 1,00,000 போட்டிருக்கோம்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ரூ. 213ல லம்சமா ரூ. 1,00,000 போட்டிருக்கோன்ற மாரி நம்ம வச்சுக்கலாம். அப்படி நீங்க பார்த்தாலும் கூட உங்களுக்கு சிஏஜிஆர் பெர்சன்டேஜ் வந்து 5.8% கிட்ட வருது. இது வந்து ஆக்சுவல் டேட்டா வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். 5.8% போது ஆல்மோஸ்ட் எஃப்டியோட ரிட்டர்ன்ஸ்க்கு ஈக்குவலா வந்து வந்துடுது. எஃப்டில எப்படி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வரும்போது டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி வருதோ, சேம் இதே மாரி இந்த ஒரு ஷேர நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கும் வந்து இந்த ஒரு எல்டிசிஜி வந்து புடிச்சிருப்பாங்க. சோ எப்படி நீங்க பார்த்தாலும் கூட எஃப்டியோட ரிட்டர்ன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் குடுத்திருக்கு. பட் ஆனா இதுல நான் வந்து ஒரு விஷயத்த ஆட் பண்ணல. அது என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி டிவிடெண்ட் வந்து குடுத்துட்டு வராங்க. அதையும் நான் ஆட் பண்ணல. அதுக்கு அடுத்ததா நீங்க ரூ. 1,00,000 வந்து நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா, அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க ஷேர்ஸ் வந்து லம்சமா தானே வாங்குறீங்க. ஆனா அந்த ஐடிசி ஓடர்ஸ்மே டிமர்ஜர் ஆகி உங்களுக்கு தனியா இருக்கும். சோ அந்த ஒரு ஐடிசி ஓடர்ஸோட டிமர்ஜர் அதுல எவ்வளவு ஷேர்ஸ் வந்து அந்த குவான்டிட்டிய நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு, இப்ப இந்த கம்பெனி டிவிடெண்ட் குடுத்தாங்க பாத்தீங்களா, ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கும். லாஸ்ட் ஒரு 5 ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல கண்டிப்பா டிவிடெண்ட் வந்து குடுத்திருக்காங்க. அது எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு, இப்ப இருக்க ஷேர் பிரைஸ் ரூ. 213 இருந்து இப்ப ரூ. 280 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்க ஷேர் பிரைஸ் எல்லாத்தையுமே நான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா, நமக்கு சிஏஜிஆரா வர்றது மட்டுமே 12% மேல இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் வந்து இது எஃப்டியோட ரிட்டர்ன்ஸ்க்கும் மேல இருக்கு. அப்புறம் நம்ம இன்ஃப்ளேஷன் டார்கெட்டுக்கும் மேல இருக்கு. ஆல்மோஸ்ட் பாண்டோட யீல்ட்ஸ்க்கும் மேல தான் வந்திருக்கு. பாண்ட் யீல்ட்ஸ் பொறுத்தவரை 10% இருக்கு, ஆவரேஜா இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணாலும் கூட, அதை விட 12% ரிட்டர்ன்ன்றது நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கு. சோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. சோ இது வந்து சிஏஜிஆர் வைஸ்ல நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை இந்த டிவிடெண்ட் நீங்க வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம். 14% வந்து ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கும். ஏன் நம்ம எக்ஸ்ஆர்ஆர் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவீங்க. அந்த டைம் பீரியட் வந்து இன்னொரு டைம் வந்து டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவீங்க. அது வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். சோ 3 மாசம் வந்து இருக்கு. சோ இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து வருது, ரோலிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ஆர்ஆர் பர்சன்டேஜ் 14% இருக்கு. சோ இப்படிலாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, இருக்கிற அந்த ஒரு எக்ஸாக்டான டேட்டாஸ் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இது வந்து எஃப்டி ஈக்குவலுக்கும் மேலதான் வந்து கொடுத்துருக்கு. இதுவே நீங்க வந்து டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒருவேளை பண்ணியிருந்தீங்க, அப்புறம் ஐடிஸ் ஓடல்ஸ் நீங்க வந்து நீங்க கால்குலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு ஷேர் வந்து 10% மேலதான் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கும் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு.
ஸோ அதனாலதான் உங்களால ஆர்டிகல்ஸ் வந்து நீங்க தேடி பார்த்தாலும் கூட ஐடிசி கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க வந்து தேடி பாருங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸை பத்தி கொடுத்துருப்பாங்க, HUL பத்தி கொடுத்துருப்பாங்க, நெஸ்லே பத்தி கொடுத்துருக்காங்க, HDFC பேங்கை பத்தி கூட கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நெகட்டிவான ரிட்டர்ன் இல்ல அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டான ரிட்டர்ன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஐடிசி பத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் நானும் செக் பண்ணி பார்த்தேன். மேபி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நம்ம அதை எடுத்து கூட நம்ம பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நெகட்டிவான ரிட்டர்ன்லாம் கிடையாது. இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. அடுத்த ஒரு கமெண்ட் 100 வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்பதான் மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு கமெண்ட். ஸோ இந்த மாதிரி 100 வருஷத்துக்கு அப்புறம் மூவ் ஆகணும் என்ன, மூவ் ஆகலாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணும். அதுக்கு அடுத்த கமெண்ட் செக்ஷன் வந்து என்ன பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, எக்ஸிட்டுக்கும் ஹோல்டுக்கும் நடுவில் நடக்கிற அந்த டிபேட்டை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சு. நான் வந்து 62,000 ரூபாய் லாஸ்ல வந்து இருக்கேன். இப்போ எக்ஸிட் கொடுக்கலாமா, இன்னும் டவுன்ஃபால் ஆகும்னு சொல்றாங்களே, அதனால எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயம்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பயத்துலனால இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம போடுறது, நிறைய பேர் ஐடிஸை பத்தி டவுன் கிரேட் பண்ணி சொல்றது, இதை எல்லாமே பார்த்துட்டு எல்லாருமே வந்து பயத்துல லாஸ் வந்து புக் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா டவுன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க கமெண்ட்ல பார்த்த மாதிரி 200 175 போகுது அப்படின்னாலும் கூட நீங்க அதுக்கப்புறம் நீங்க பயம் இல்லாம நீங்க வந்து இந்த ஒரு ஷேரை நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த ஷேரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படி இருக்கு, இவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, லாஸ் எவ்வளவு இருக்கு, இந்த கம்பெனி ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதே எல்லாத்தையுமே தான் நம்ம டெய்லி வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே வந்திருக்கும். இவங்க என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, எப்படிலாம் போகிறாங்க அப்படின்ற பிளான்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி பிளான்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் கிடையாது, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். இவ்வளோ வந்து சிகரெட்ல ரெவன்யூ மேக் பண்றாங்க, இவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்து சிகரெட்ல மேக் பண்றாங்க, FMCG இவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்றாங்கன்றதுல நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க கண்டினியூஸா ஒரு 1 இயர் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வராது. 62,000 ரூபாய் நீங்க லாஸ்ல இருந்தாலும் கூட இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க வந்து கேட்க மாட்டீங்க. எக்ஸிட்டை நீங்க வந்து பண்ண வேணாம் அப்படின்றது என்னோட கன்சிடரேஷனா இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து இவங்க சொல்ற மாதிரி டவுன் கிரேட் ஆயிடுமோ அப்படின்ற பயம் வந்து இருக்கு அப்படின்னா, மார்க்கெட்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, அதை கூட நீங்க வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதை பத்தியுமே இப்ப கமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு, அதையுமே நான் வந்து சொல்றேன். ஆவரேஜ் பிரைஸ் வந்து 352 ரூபாய் இருக்கு. இப்போ ஹோல்ட் பண்ணலாமா, ஆவரேஜ் பண்ணலாமா? இதே மாதிரி நிறைய பேர் வந்து இங்க கமெண்ட்ல பார்க்க முடிஞ்சு. 620 ஷேர்ஸ் வச்சிருக்கேன், 310 ஆவரேஜ்ல. 500 ஷேர்ஸ் வச்சிருக்கேன், 270 ஆவரேஜ் பிரைஸ்ல. இதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணலாமா, ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து இதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட ஹோல்டிங் பொசிஷன்ஸையும் அப்புறம் அவங்க ஹோல்ட் பண்ணிருக்க ஷேர்ஸையும் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம சொல்ல வர்றது, இங்க ஆவரேஜ் பண்றதுன்றது நம்ம வந்து பார்க்க தேவையில்ல. இப்போதைக்கு மார்க்கெட்ல அண்டர் வேல்யூடான ஒரு பிரைஸ்ல இருக்கு ஐடிசி. நம்ம லாஸ்ட்ல தான் இருப்போம். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது லாஸ்ட்ல தான் இருக்கு. XRR கேல்குலேஷன் எடுத்தாலும் லாஸ்ட்ல தான் வந்து இருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நம்ம அண்டர் வேல்யூடுன்ற ரீசனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து மைண்ட் வச்சுப்போம். நான் லாஸ்ட் வீக் என்கிட்ட இருந்த எல்லா ஐடிசி ஷேர்ஸுமே செல் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் சிகரெட் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும் போல இருக்கு, அதனால நான் வந்து செல் பண்ணிட்டேன் அப்படின்றது ஒருத்தவங்க வந்து போட்டு இருந்தாங்க கமெண்ட்ல. அதுக்கெல்லாம் நிறைய பேர் இது சூப்பரான மூவ், அப்புறம் ஒரு சில பேர் வந்து நீங்க எடுத்து தப்பான மூவ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம வந்து கிளாரிட்டி கொடுப்போம். இவங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் சிகரெட் மேல டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா? கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது எதுக்கு இன்க்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ணிக்கிட்டு இங்க எல்லாருமே சிகரெட் பிடிக்கிறாங்களா, அது எல்லாமே ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே வழியா பேன் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லாரும் மத்தியிலுமே. அப்படி வந்தது அப்படின்னா ஐடிசி மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நெகட்டிவா இருந்தால் கூட. பட் ஆனால் ஜென்ரலா ஒரு கொஸ்டின் வரும், இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து பண்ண முடியாது, ஒரே வழியா பேன் வந்து பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே இல்லீகல் சிகரெட்ஸ் ஏற்கனவே உள்ள நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் இல்லீகலான சிகரெட்ஸ் நிறைய வந்து உள்ள வர ஆரம்பிக்கும், நிறைய இல்லீகல் ட்ரக்ஸும் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால வந்து ஒரே வழியா வந்து இந்த பேன்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி சிகரெட் மேல டாக்ஸ் வந்து ஹைக் பண்ணிட்டே போயிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து சிகரெட் பிடிக்கிறது ரொம்ப காஸ்ட்லியா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டு ஸோ அப்படிதான் வந்து பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. பட் ஆனால் சிகரெட் மேல டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. மக்கள் எல்லாருமே சிகரெட் வாங்கி பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து குறைய போறது கிடையாது. ஸோ அதனால இந்த ஒரு ரீசனால அவங்க ஷேர் செல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இருக்கிற ரியாலிட்டி இதுவாக தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவும் வந்து பேசும்போது ஐடிசி பத்தின டேட்டாலாம் நம்ம ஆக்சுவலாக கொடுக்கும்போது அது கீழே கமெண்ட் என்ன வரும் அப்படின்னா, இது வந்து ஐடிசியோட புது முட்டா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ முட்டு கொடுக்குறாங்க ஐடிசிக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சு. ஆக்சுவல் டேட்டா வந்து நான் சொல்றேன். ஸோ நானுமே லாஸ்ட் 2 இயர்ஸ்ல லாஸ்ட்ல தான் வந்திருக்கேன். XRR கேல்குலேஷன் எடுத்து பார்க்கும்போது ஐடிசி வந்து நெகட்டிவான இருக்கு தான் எனக்கு கொடுத்துருக்கு. அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டிவிடெண்ட் நான் ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் அது கால்குலேட் பண்ணாலும் கூட அதையுமே சேர்த்து நான் கால்குலேட் பண்ண கூட நான் நெகட்டிவ்ல தான் இருக்கேன். பட் ஆனால் நான் 4 இயர்ஸ் முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஐடிசியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு இப்போ நான் இருக்கிறது ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். 4 இயர்ஸோட அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா நான் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா ஐடிசி ஓட்டர்ஸும் என்கிட்ட வந்து இருக்கு. அதுக்கு தாண்டி நமக்கு டிவிடெண்ட் நான் வந்து ரிசீவ் பண்ணேன். அதையும் நான் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன், ஐடிசியே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இப்படிலாம் நான் பார்க்கும்போது என்ன ஆக்சுவல் டேட்டா வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நானுமே லாஸ்ட் 2 இயர்ஸ்ல லாஸ்ட்ல இருக்கு, அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஆனால் நான் எடுத்த டிசிஷன்ஸ் கரெக்டானு கேட்டீங்க அப்படின்னா நான் கரெக்டாக தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே நான் தெரிஞ்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றேன். ஆக்சுவல் டேட்டா வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இந்த ஒரு கம்பெனி நெகட்டிவ்ல இல்லை. இது எல்லாமே நான் உண்மையை வந்து சொல்லிடுறேன். ஸோ அதனால இது வந்து முட்டுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட விஷ். பட் ஆனால் இந்த மாதிரி டேட்டா இதுதான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுத்துங்க. அந்த கம்பெனியோட பிளான் இதுதான் வந்து இருக்கு. மார்க்கெட்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு, 100க்கும் மேற்பட்ட குட் ஸ்டாக்ஸே வந்து இருக்கு. அப்புறம் ஏன் ஒன்லி ஐடிசி மட்டும்? நம்ம ஐடிசி மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது கிடையாது. ஐடிசி மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணதால ரொம்பவே நெகட்டிவ்ல இருக்கு ரீசனால அதை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதுக்கு நம்ம கிளாரிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு ரீசனால தான் ஐடிசி பத்தி அதிகமா பேச வேண்டியதா இருக்கு. அதை தாண்டி 100 ரூபாய்க்கு இருக்க ஸ்டாக்ஸ்லாம் நம்மளும் நிறைய வந்து சொல்லியிருக்கோம். இன்னும் அண்டர் வேல்யூடான நிறைய ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஐடிசியில மட்டும் நீங்களே வைக்காதீங்க, டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. அதுதான் நம்மளோட விஷயமும் வந்து இருக்கு.
கமெண்ட்ல நிறைய பேர் வந்து ஐடிசி கம்பெனி 2027 இந்த பிரைஸ் போகும், 2030 இந்த பிரைஸ் போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல அவங்களோட ஷேர் பிரைஸ் டார்கெட்லாம் வச்சு போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கும் ஐடிசி வந்து இந்த ஒரு ஃபியூச்சர்ல இவ்வளவு பிரைஸ் வந்து போகும் அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து நீங்க வச்சிருப்பீங்க பாத்தீங்கன்னா, அதுவுமே நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. எக்ஸாக்டா நான் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன் அப்படின்னா, ஜூன் மாசத்தை வந்து நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. 2027 ஒருத்தரோட கமெண்ட் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, 2027 ₹390 போகும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ₹400 வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு வருஷம் வந்து இருக்கு. அந்த மாதிரி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே இந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க எவ்வளவு வந்து ஐடிசி போகும்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஜூன் 2027 எவ்வளவு போகும்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஜென்ரலா எவ்வளவு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. நம்ம ஜூன் மாசம் இல்ல அப்படின்னா ஜூலை மாசம் எண்டுல இந்த ஒரு வீடியோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து திரும்ப கம்பேக் பண்ணி பார்த்துட்டு அதை ஒரு ரீவிசிட் மாதிரி பண்ணிட்டு அப்ப ஷேர் பிரைஸ் ஐடிசி எப்படி ட்ரேட் ஆகுதுன்றத நம்ம அந்த டைம்ல நம்ம பார்த்துக்கிட்டே இந்த ஒரு கமெண்ட்ஸ் எல்லாமே படிப்போம். அப்புறம் இன்னொரு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐடிசில ஒர்க் பண்றவங்க, அப்புறம் ஐடிசி ரிலேட்டடான அந்த ஒரு பிசினஸ் உள்ள இருக்கவங்க, அதை பத்தினா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எனக்கு வந்து பார்க்க முடிச்சு. ஐடிசி வந்து எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்றாங்க ப்ரோ, டொபாக்கோ அப்புறம் பேப்பர் போட்ல எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க, இதனால இந்த கம்பெனி டாலர் இன்கமும் உள்ள வருது, இதனால இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிச்சு. இவங்க சொல்ற மாதிரி இந்த கம்பெனிக்கு அந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. எக்ஸ்போர்ட்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெயினா பேப்பர் போட்ல அதிகமான எக்ஸ்போர்ட் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. டாலர் இன்கம் இந்த கம்பெனிக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. ஐடிசின்ற பிராண்டுக்குள்ள ஐடிசி இன்ஃபோடெக்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனி, அந்த ஒரு கம்பெனி மார்க்கெட்ல லிஸ்டா இருக்க ஒரு ஐடி கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ண போற ரீசன்னால, அந்த ஒரு டாக்ஸ் வந்து ரீசனாலே அந்த ஒரு ஷேர் வந்து ஏறிச்சு. ஏன் அப்படின்னா ஐடிசி உள்ள வந்தாங்க அப்படின்னா இந்த பிசினஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்கிட்டே இருக்கு. இவங்க எடுக்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே இவங்க டர்ன் ஓவர் தான் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு கம்பெனி அந்த மாதிரி பிசினஸும் நிறைய இருக்கு. அப்புறம் ஆனந்த் சார் ரெஃபரன்ஸா வச்சு நிறைய கமெண்ட் வந்து வந்திருக்கு. ஆனந்த் சார் சொன்னதை நம்பி நான் அக்குமுலேட் பண்ணேன். ஆனந்த் சார் சொன்னதை கேட்டு நான் 40 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கேன். ப்ராக்டிகலா அவர் சொல்றது வந்து நடக்குமா, ₹275 வாங்கி வச்சிருக்கேன், இப்ப வெயிட் பண்ணவா, நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த வரைக்கும் பார்க்க முடிஞ்சு. ஸோ இங்க ஆனந்த் சார் சொன்னாலும் சரி, இல்ல அப்படின்னா நான் சொன்னாலும் சரி, இல்ல மார்க்கெட்ல யார் சொன்னாலும் சரி, நீங்க வந்து அந்த ஒரு ஷேரை பத்தி டீட்டெயிலான அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும். ஸோ அவங்கள ரெஃபரன்ஸா வச்சோ இல்லை என்ன ரெஃபரன்ஸ் வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பெட்டரா வந்து இருக்காது. அதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்டா வந்து ஒரு விஷயம் வந்து கரெக்டா கேட்டிருக்காங்க, அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். அனலிஸ்ட் புரோக்கரேஜஸ் எல்லாம் சொல்றதை வச்சு இங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சு. புரோக்கரேஜஸ்க்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே தெரியாதா, அப்படியே அவங்க வந்து செல் ரேட்டிங் வைக்கிறாங்க, நீங்க மட்டும் ஏன் இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ண சொல்றீங்க அப்படின்றது ஒரு கொஸ்டினா வந்து இருக்கு. இது கரெக்டான கொஸ்டின்ஸ், இது ஒரு வேலிடான கொஸ்டின், இதுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்தே ஆகணும். புரோக்கரேஜஸ்க்கு கண்டிப்பா வந்து தெரியும், அவங்களுக்கு டீடைலா அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் அந்த ஒரு செல் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க ஐடிசிக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐடிசிக்கு எந்த அளவுக்கு வந்து புரோக்கரேஜ் செல் ரேட்டிங் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பை ரேட்டிங் கொடுக்குற நிறைய புரோக்கரேஜஸ் பத்தி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி பேசிஸ்ல நம்ம வீடியோ ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் ஐடிசி கம்பெனிக்கு ஏன்னா டார்கெட் பிரைஸ் வச்சு இவ்வளவு பிரைஸ் போகும்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன சொல்றாங்கன்றதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2030 வந்து இந்த மாதிரி நாங்க வந்து பிளான் வச்சிருக்கோம்னு சொல்லி எஃப்எம்சிஜிலேயே ஒரு பிளான் வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்து எஃப்எம்சிஜியை தாண்டியுமே இவங்க நிறைய பிளான்ஸ் வந்து சொல்லிட்டு வராங்க. அந்த ஒரு எஃப்எம்சிஜியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்றதெல்லாம் நிறைய வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. சிகரெட்டுக்கு நாங்க வந்து இந்த பிரைஸ் ஹைக்லாம் வந்து பண்ணிட்டு அதை எப்படி நாங்க காம்பன்சேட் பண்ண போறோம், அதுக்கும் நிறைய பிளான்ஸ் வந்து சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு ரீசன்ஸ்லாம் வச்சு மட்டுமே இந்த ஷேர் பிரைஸ் வந்து இவ்வளவு போகும்னு சொல்லிட்டோம். இங்க வந்து பை ரேட்டிங் வந்து வைக்கிற நிறுவனங்கள் வந்து இருக்காங்க. ஸோ அனலிஸ்ட் பொறுத்தால பைக்கும் சொல்றாங்க, செல்லுக்கும் சொல்றாங்க. நம்ம ரெண்டுத்துமே அனலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு அண்டர் வேலிடா இருக்கு. அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே காப்பாத்திட்டு தான் வந்து வராங்க. அதுக்கு மாதிரி பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால செல் ரேட்டிங் வைக்கிறதையும் நம்ம வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டோம். பை ரேட்டிங் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது. அதனால நம்ம அந்த ஒரு பொசிஷன் வந்து எடுக்கிறோம். இது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே ஓவரால் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே என்னால பார்க்க முடிஞ்சு. இதை தாண்டி லாங் டேர்முக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். 5 இயர்ஸ்ல டபுள் ஆகுமா, 10 இயர்ஸ்ல டபுள் ஆகுமா, நீங்க சொல்றது எல்லாமே ஓகே, ஐடிஸோட ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது ஓகே, எப்பதான் பிரைஸ் வந்து ஏறும் அப்படின்ற கொஸ்டின் லாஸ்டா வந்து முடிகிற கொஸ்டின் இதுவா தான் இருக்கு. லாஸ்டா ஒரு கமெண்ட் இதுவா தான் இருக்கு. இதுக்கு ஆன்சர் எனக்கே வந்து உண்மையா தெரியாது. இது யாருக்குமே வந்து உண்மை வந்து தெரியாது. 5 இயர்ஸ்ல டபுள் ஆகுமா, 10 இயர்ஸ்ல டபுள் ஆகுமான்றது யாருக்குமே வந்து தெரியாது. இது எல்லாமே ஓவராலா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து ஐடிசி பத்தி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணது. ஸோ நான் வந்து அதை வந்து பார்த்துட்டே இருந்தேன். சரி அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால வந்து பண்றேன். ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதோட ரியாலிட்டி என்ன, உண்மையாவே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலா இந்த வீடியோ நான் எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ் பேஸ்கெட்ல ரிட்டர்ன்ஸ் தராத ஒரு பெரிய பெரிய கம்பெனில ஐடிசி வந்து கிடையாது. ஏஷியன் பெயிண்ட்ஸ், HDFC இருக்காங்க. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏஷியன் பெயிண்ட்ஸ், HDFC, அப்புறம் வந்து HUL, நெஸ்லே இது எல்லாமே வந்து இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஆனால் ஐடிசி வந்து அதுக்குள்ள கிடையாது. அது நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 5% மேல ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு தான் வருது CAGR பேஸ்ல வந்து பார்க்கும்போது. XRR பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் நீங்க ரிசீவ் பண்றது எல்லாமே கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரிட்டர்ன்ஸ் வந்து போயிட்டு தான் வந்து இருக்கு. மினிமமா 10% மேல இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கன்சிடர் பண்ண உங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஐடிசியோட சொல்ல வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 1 இயர்ஸா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐடிசியோட டிமர்ஜர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐடிசி செப்பரேட்டா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க டிவிடெண்டா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணால் கூட நீங்க நெகட்டிவ்ல தான் இருப்பீங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அது ரியாலிட்டி. பட் ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அண்டர் வேல்யூடான ஒரு பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதனால நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஒருவேளை இந்த கம்பெனியோட டேட்டாஸ் இது எல்லாமே இருந்தாலும் கூட இந்த கம்பெனி பிசினஸ் சரியா இருக்காது அப்படின்ற ஃபீல் வந்தது அப்படின்னா தாராளமாக இங்கே நிறைய ஸ்டாக்ஸ் வந்துருக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு. அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஐடிசி நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க ரீசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணுன்றது வந்து கிடையாது. நான் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே பார்க்குறேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு தான் நான் இந்த ஐடிசி கம்பெனி மேலே ஒரு பெரிய பெட் வந்து எடுத்து நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை தாண்டி வேறு எந்த டேட்டாவும் வந்து கிடையாது. உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுற டேட்டா வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து போகணும்னு சொல்கிறீங்களோ அந்த டார்கெட் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம பார்ப்போம். இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து ரீவிசிட் பண்ணிட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த டைமில் ஐடிசியோட அந்த ப்ரைஸ் வந்து ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா ஹாப்பி தான். ஒருவேளை எங்க கமெண்ட்ஸில் சொன்ன மாதிரி 170 ரூபாய் 180 ரூபாய்க்கு வந்தது அப்படின்னா அப்போ என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்ப்போம். ஸோ இவ்வளோதான் எனக்கு வீடியோ அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.